ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி இந்த சிக்கன் பிரியாணி நம்ம ப்ரெஷர் குக்கரில் தான் செய்ய போகிறோம். பிரியாணி வந்து கொஞ்சம் கூட குழஞ்சி போகாமல் நல்லா உதிரியாக இருக்கும். அதே மாதிரி சிக்கனுக்குள்ளேயும் அந்த மசாலா எல்லாம் நல்லா இறங்கி சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் எல்லோரும் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சரி வாங்க, இப்போ இந்த சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ முதல்ல இந்த பிரியாணி பண்ணுறதுக்கு ஒரு குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடுபடுத்திக்கோங்க. இப்போ எண்ணெய் காஞ்சதும் இதில் 1 இன்ச் அளவுக்கு பட்டை, கூடவே 5 லவங்கம், 4 ஏலக்காய், 1 பிரியாணி இலை சேர்த்துக்கோங்க. இப்போ இது மீடியம் ஹீட்டில் லைட்டாக கலர் மாறினதும் இதில் பெரிய சைஸில் 2 பெரிய வெங்காயத்தை பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மெலிசாக நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கிடுங்க. ஸோ நான் பெரிய சைஸில் 2 பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். இதுவே சின்னதாக இருந்துச்சுன்னா நீங்கள் 3லேருந்து 4 அளவுக்கு கூட சேர்த்துக்கோங்க. இது கிராம் கணக்கில் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக ஒரு 200 கிராம் அளவு இருக்குது. இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இப்போ இந்த மாதிரி நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. அப்போ தான் பிரியாணிக்கு வந்து நல்ல ஒரு கலரும் டேஸ்ட்டும் கிடைக்கும். இப்போ இது கூட 3 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன், அதை உள்ள சேர்த்துடலாம். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இந்த இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கிடுங்க. ஸோ இதில் இஞ்சி பூண்டு விழுது வந்து கடையில் வாங்கினதை யூஸ் பண்ணாமல் ஃப்ரெஷ்ஷாக அப்போ அரைச்சதாக சேர்த்துக்கோங்க. அப்போ வந்து பிரியாணிக்கு இன்னும் நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும். இப்போ இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போக நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் பெரிய சைஸில் பழமாக 2 தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பும் சேர்த்துட்டு இப்போ இந்த தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு வதக்கிடுங்க. ஸோ எப்பயுமே பிரியாணிக்கு வந்து வெங்காயம் அதிகமாக இருக்கணும், தக்காளி குறைவாக சேர்த்திங்கன்னா போதும். இப்போ நம்ம 200 கிராம் பெரிய வெங்காயமும் கூடவே 150 கிராம் அளவுக்கு தக்காளியும் சேர்த்துருக்கோம். இது வந்து 1/2 கிலோ அரிசிக்கு சரியாக இருக்கும். இப்போ பாருங்கள் வெங்காயம் தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கிடுச்சு. இப்போ இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நான் இங்கே ஒரு 3/4 கிலோ அளவுக்கு சிக்கனை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன், அதை உள்ள சேர்த்துடலாம். ஸோ சிக்கனை ரொம்பவே சின்ன சின்னதாக கட் பண்ணாமல் இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நம்ம குக்கரில் 2 விசில் வேக வைக்கிற போது இது குழஞ்சி போகாமல் இருக்கும். இப்போ சிக்கனை உள்ளே சேர்த்துட்டு இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ நம்ம இதில் 1/2 கிலோ பாஸ்மதி அரிசி சேர்க்க போகிறோம். 1/2 கிலோ அரிசிக்கு அதிக அளவுக்கு சிக்கன் இல்லைன்னா கொஞ்சம் அதிகமாக ஒரு 3/4 கிலோ அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அப்போ வந்து பிரியாணிக்கு இன்னும் நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும். இல்லை 1/2 கிலோவுக்கு நீங்கள் அதிக அளவுக்கு சிக்கன் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. இது வந்து உங்களுடைய விருப்பம்தான். இப்போ பாருங்கள் சிக்கன் ஓரளவுக்கு அந்த வெங்காயம் தக்காளியோட சேர்ந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான மசாலா பொருள் சேர்த்துடலாம். இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே காரத்துக்கு 2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், அப்புறம் 1 டீஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்துட்டு இப்போ இந்த மசாலாவுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் நான் சேர்த்துருக்கிற பிரியாணி மசாலா வந்து ஃப்ரெஷ்ஷாக வீட்டில் அரைச்சது தான். அதனுடைய ரெசிபி லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தேவைப்பட்டால் எப்படி பண்ணுறதுன்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒருவேளை உங்கள்கிட்ட வீட்டில் அரைச்ச மசாலா இல்லை அப்படின்னா நீங்கள் கடையில் வாங்கின பிரியாணி மசாலா கூட யூஸ் பண்ணிக்கோங்க. கடையில் வாங்குறத சேர்க்குறதா இருந்தால் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க, அப்போ தான் சரியாக இருக்கும். இப்போ மசாலா எல்லாமே சிக்கனோட சேர்ந்து நல்லா வதங்கி எண்ணெயுமே லைட்டாக பிரிஞ்சு வருது. இப்போ இது கூட 1/2 கப் அளவுக்கு புளிப்பில்லாத நல்ல கெட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 கைப்பிடி அளவுக்கு புதினா இலை, அப்புறம் கொஞ்சமாக மல்லி இலை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதை கைவிடாமல் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விடுங்க. ஸோ தயிர் சேர்த்ததுக்கப்புறம் இது மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. அப்போ தான் அது திரிஞ்சு போன மாதிரி ஆகாமல் நல்லா கிரேவி மாதிரி வரும். இப்போ எல்லா பொருளுமே சிக்கனோட சேர்ந்து நல்லா வதங்கி நல்ல ஒரு கிரேவி பதத்தில் வந்திருக்கு. இப்போ உங்களுக்கு பார்க்குற போதே தெரியும். இப்போ இந்த ஸ்டேஜில் நாம் இதில் பிரியாணிக்கு தேவையான அளவை தண்ணி சேர்த்துடலாம். நான் இங்கே ஒரு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். ஸோ 1 கப் பாஸ்மதி அரிசிக்கு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 2 கப் அரிசி எடுத்தேன். இப்போ அதே கப்பில் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இது வந்து அளவு சரியாக இருக்கும். இப்போ தண்ணியை உள்ளே சேர்த்துட்டு இதோட நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஸோ எப்பயுமே பிரியாணிக்கு 1 கல் அளவுக்கு உப்பு தூக்கலாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் இது வெந்து வரும்போது சரியாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும். நல்லா தளன்னு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம அரிசியை சேர்த்துடலாம். பாருங்கள் இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இது கூட நான் இங்கே ஒரு 1/2 கிலோ அளவுக்கு பாசுமதி அரிசியை, அதாவது 2 கப் பாசுமதி அரிசியை நல்லா கழுவிட்டு 1/2 மணி நேரம் போல் ஊற வச்சு எடுத்துருக்கேன்.
அதை இப்போ தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு உள்ளே சேர்த்தாரலாம். அரிசியை குறைஞ்சது அரை மணி நேரம் போல் நல்லா ஊற வச்சுடுங்க. அப்போ தான் சாதம் வந்து நல்லா நீள நீளமாகவும் உதிரி உதிரியாகவும் இருக்கும். இப்போ அரிசியை உள்ளே சேர்த்துட்டு இது உடஞ்சிடாமல் லைட்டாக கலந்து விடுங்க. பாருங்கள் இது மாதிரி. இப்போ இதில் நீங்கள் பாசுமதி அரிசி சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா அதுக்கு பதில் சீரக சம்பா அரிசி கூட சேர்த்து செய்யலாம், நல்லாயிருக்கும். இப்போ இது மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு கடைசியாக இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் நெய் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைனாலும் இதை ஸ்கிப் பண்ணிடலாம். நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் எண்ணெயிலேயே கூட செய்யலாம். ஆனால் கடைசியாக இது மாதிரி நெய் சேர்க்குற போது பிரியாணி வந்து இன்னும் நல்லா மணமாக இருக்கும். கூடவே மீடியம் சைஸில் பாதி எலுமிச்சம்பழத்தோடைய ஜூஸ் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இந்த டைம் லைட்டாக கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு இப்போ குக்கரோடைய மூடி போட்டு மூடி வச்சுடுங்க. இது மீடியம் ஹீட்டில் 2 விசில் இருக்கட்டும். 2 விசில் வந்து ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸ்டவ் வந்து மீடியம் ஹீட்லேயே இருக்கட்டும். அப்போ தான் பிரியாணி வந்து அடிப்பிடிக்காமல் ஒரே மாதிரி நல்லா வெந்து வரும். இப்போ குக்கர் 2 விசில் வந்து ப்ரெஷரும் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிடுச்சு. மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான், இப்போ நம்ம சிக்கன் பிரியாணி சூப்பராக தயாராகிடுச்சு. இப்போ சாதம் உடஞ்சிடாமல் பாருங்கள் இது மாதிரி லைட்டாக கலந்து விடுங்க. நீங்களே பாருங்கள், பிரியாணி கொஞ்சம் கூட குழையவே இல்லை. அதே மாதிரி சாதம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாக வெந்து வந்திருக்கு. சிக்கன் பீசஸும் நல்லா சாஃப்டாக வெந்துடுச்சு. இப்போ நம்ம சேர்த்த தண்ணிக்கும் இது வெந்து வர்றதுக்கும் அளவு சரியாக இருக்குது. கரெக்டாக நான் சொன்ன இதே அளவுகளில் இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். பிரியாணி வந்து கொஞ்சம் கூட குழஞ்சி போகாமல் இதே அளவுக்கு பர்ஃபெக்டாக வரும். டேஸ்ட்டும் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச சிக்கன் பிரியாணி ரொம்பவே சூப்பராக தயாராகிடுச்சு. இது கூட நம்ம சிக்கன் கிரேவி இல்லைன்னா ஆனியன் பச்சடியெல்லாம் வச்சு சாப்பிட்ற போது டேஸ்ட்டும் அவ்வளோ ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த சிக்கன் பிரியாணியை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.